drones agriculture future மாற போகுது. drones யூஸ் பண்றதுனால லேபர் மேல நம்ம கொடுக்கிற காசு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எக்கச்சக்கமா குறைய போகுது. இந்தியால 6.5 லட்சம் கிராமங்கள் இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். ஃபர்ஸ்ட் நம்ம precision agriculture என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். precision அப்படினு சொல்றப்போ precise, அதாவது accurate, அதாவது கரெக்ட்டா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷனையோ அதுக்கான ப்ராசஸையோ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ precision agriculture அப்படின்னு சொல்றப்போ நம்மளால அக்யூரேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதை பார்க்க முடியும். அது நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஈல்ட் ஆகட்டும், ஒரு வெதர் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதாகட்டும், பெஸ்டிசைட் எவ்வளவு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இன்செக்டிசைட் எவ்வளவு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதாகட்டும். அது மட்டும் இல்லாம ஏதாவது டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸ் வந்திருக்கா, எந்த செடிகளுக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு, எவ்வளவு பெஸ்டிசைட் அடிக்கிறது, மாதிரி எல்லாமே அக்யூரேட்டா தெரியும். நம்ம வந்து குத்து மதிப்பா பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. பெர்ஃபெக்ட்டா நமக்கு தெரியும். அந்த பெர்ஃபெக்ட்டா நம்ம பாக்குறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். ஒரு உண்மையை சொல்லணும்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றது கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத. ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெஸ்டிசைட்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றோம். இப்போ நம்ம மேனுவலா, அதாவது ஒரு விவசாயி போய் அந்த பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்றப்போ என்னாகும், அவங்க க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஏன்னா அது கெமிக்கல்ஸ் தானே. ஸோ நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்றப்போ விவசாயிகளுக்கு அந்த டைரக்ட் கான்டாக்ட் அந்த பெஸ்டிசைட்ஸோட இருக்காது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் ஓவர் யூசேஜ் நடக்காது. எப்பயுமே நம்ம சொல்றது என்ன, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அது இங்கேயும் வந்து பொருந்தும். நாம இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளோட செடிகளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்த கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணணும். ஆனா நம்ம மேனுவலி பண்றப்போ எவ்வளவு பண்றோம் அப்படின்றது தெரியாம நிறைய பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேசிக்லி நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த அளவு கரெக்டா வந்து இருக்கும். ஸோ ஓவர் யூசேஜ் அப்படின்றது இங்க வந்து இருக்காது. ஓவர் யூசேஜ் பண்ணா என்ன ஆகும், ஒன்று நம்மளோட செடிகள் நாசமாயிடும், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மர்ஸ்க்கு டைரக்ட் கான்டாக்ட் கெமிக்கல்ஸோட இருக்காது ட்ரோன் யூஸ் பண்றப்போ. அதே மாதிரி ஓவர் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து நடக்காது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் அண்ட் ஃபீல்ட் அனாலிசிஸ். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டை இப்படிலாம் பண்ணணும், இந்த அளவுக்கு ஈல்டு வேணும் அப்படிலாம் கரெக்டாக பிளான் பண்ணணும்னா நம்மளோட மண் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு, எரோஷன் ஏதாவது இருக்கா, டெரேன் எப்படி இருக்கு, நம்மளோட மண்ணில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரியறப்ப என்ன ஆகும், அங்கே என்ன வளர்க்கலாம், எது வளர்த்தா நல்லா நமக்கு வளரும் அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளோட மண்ணு அதை கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி அது என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது ஃபவுண்டேஷன் கரெக்டாக நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பில்டிங்கை அழகாக கட்டிடலாம். மூணாவது பிளான்டேஷன். செடி நடுறதுக்கும் மரம் நடுறதுக்கும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலி இதை யார் பண்ணுவாங்க, விவசாயிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ட்ரோன் செய்யறப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு அந்த அளவு டைம் ஸ்பெண்ட் ஆகாது, டைம் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் டிராக்டர்ஸ்க்கு பதிலாக. ஏன்னா டிராக்டர்ஸ் நிறைய கேஸஸ் எமிட் பண்ணுது இல்லையா, அது வந்து நமக்கு தேவையில்லாத நச்சு பொருட்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நச்சு கேஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸஸ், நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடிய கேஸஸ் தான் டிராக்டர் வந்து எமிட் பண்ணுது. ஸோ டிராக்டருக்கு பதிலாக நாம வந்து இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணலாம், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட மூணாவது பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்டேஷன். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பயிரோட ஹெல்த் அண்ட் க்ரோத் இதை மானிட்டர் பண்றதுக்கு ட்ரோன்ஸ் ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சீடு போட்டு அது வளர்ந்து வர வரைக்கும் அதோட ஒரு ஸ்டேஜ்லையும் அதோட பராமரிப்பை நம்ம தரணும். நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதாகட்டும், இன்செக்டிசைட் யூஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணாதான் கரெக்டான டைமில் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ போதுமான அளவு ஈல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டா? ஆனால் மேனுவலி இதை பண்ணோன்னா எவ்வளோ நாள் எடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய இடங்களை நம்ம அக்ரிகல்ச்சர் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அக்யூரேட்டான அந்த ஃபுல் மேப் நமக்கு வந்து கிடைக்கும். எந்தெந்த சீடு எந்த அளவு வளர்ந்துருக்குன்ற வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ இது பாசிபிள், அதாவது நம்ம ஃபுல் மேப்பை பார்க்க முடியும். இப்போ நமக்கு தெரியும் எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும்,
எந்த டைம்ல பெஸ்டிசைட் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட கிராப்போட ஹெல்த் ஆகட்டும், நம்ம சாயிலோட ஹெல்த் ஆகட்டும், நம்மளோட அந்த பயிரோட வளர்ச்சி ஆகட்டும் எல்லாமே நல்லா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ட்ரோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல முடிவாக வந்து இருக்கும். ஸோ இது நம்மளோட 4வது பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பயிரோட ஹெல்த் ஆகட்டும், நம்ம பயிரோட க்ரோத் ஆகட்டும், ரெண்டுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். 5வது பாயிண்ட், ஈல்ட் அக்யூரசி. அதாவது நம்மளோட பயிர் எவ்வளோ ஈல்டு கொடுக்கும், நமக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்றதோட ஒரு கணக்கை வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ் வந்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கிடைக்கிறப்போ ஃபார்மர்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அவங்களோட பிளானை வந்து பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லை நஷ்டம்னா எவ்வளோ நஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டாக இவ்வளோ வந்து ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கிறப்போ எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. ஓகே, நம்ம இவ்வளோ போடுறோம், இவ்வளோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இப்போ இந்த செகண்ட் எவ்வளோ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த டைம் டு டைம் ஈல்டோட அனாலிசிஸ் கூட சொல்றதுக்கு ட்ரோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வரமாக தான் வந்து இருக்கும். 6வது, லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து அனிமல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அனிமல்ஸ் எங்கெங்க இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டக்குன்னு போயிட்டு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்துடலாம். இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ நீங்க எங்கேயோ இருக்கீங்க, இவங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டு உங்களோட அனிமல்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிய வராது. பட் நீங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களால அதை பார்க்க முடியும், உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ என்ன பண்ணலாம், நீங்க இமீடியட் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த இடத்துல நீங்க அந்த அனிமல்ஸை சேவ் பண்ணலாம், அது ஸ்ப்ரெட் ஆகாமலும் பார்த்துக்கலாம். 7வது, வெதர் கிளிச்சஸ். அதாவது வெதர் அப்படின்றது விவசாயிகளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் எனிமி. இது எப்படி இருக்கும், என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதை பொறுத்துதான விவசாயம் நம்மளால செய்ய முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது புயல் வருதா அப்படின்னு அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ட்ரோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இல்லையா? நமக்கு தெரியாது புயல் வருதா இல்லை மழை வராதா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே இந்த சீசன்ல இதை வந்து விளைக்கலாம், ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி வரலையா என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கும், இது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ இந்த வெதர் கிளிச்சஸ் இந்த மாதிரி மாறி மாறி வருது இல்லையா, நமக்கால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும்னு. அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எதுவாக இருக்கும் பார்த்தோம்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. 8வது, பயிரோட ஹெல்த்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸையும் பார்க்கறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. 2018 மகாராஷ்டிரால 41 லட்சம் விவசாயிகளோட ஹோப்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அவங்களோட பயிர் எல்லாத்துக்கும் டிசீஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம், ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்துச்சு. பட் அந்த இடத்துல ட்ரோன் அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட அந்த விவசாயிகளுக்கு இந்த ஒரு நிலைமை வந்து வந்திருக்காது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ட்ரோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ்லாம் கூட ஸ்டாப் பண்ண முடியும், நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது சின்ன ஒரு டிசீஸ் ஒரு பயிருக்கு வந்திருக்கு அப்படின்னா கூட டக்குன்னு நம்மளால பார்க்க முடியும், அது பரவாம அதை நிறுத்த முடியும். அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க. ஏன்னா டிசீஸ் வராம இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா வந்த டிசீஸை டக்குன்னு நம்மளால ஒரு ப்ரிகாஷன் எடுக்க முடியலன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு இமீடியட்டா சரி பண்ண முடியும்னா கண்டிப்பா அது பரவாம இருக்கிறப்போ ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைச்சது கண்டிப்பா நமக்கு வரம் தானே. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோன்ஸ் வந்துட்டு ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது தண்ணி, ஃபர்டிலைசர்ஸ்லாம் எப்படி, இப்போ நாம வந்து ஒரு விவசாயியா இருக்கோம்னா நமக்கு ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட்ல நம்ம வந்து விளைச்சல் பண்ணிட்டு இருக்கோம். எந்தெந்த இடத்துல தண்ணி தேவைப்படுது, எந்தெந்த இடத்துல ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்றது நமக்கு கண்டிப்பா வந்து இப்படி பார்க்குறப்ப தெரியாது. ட்ரோன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றப்போ அதை நம்ம கத்துக்கலாம். தெர்மல் சென்சார்ஸ் இருக்கு, ரிமோட் சென்சிங் டூல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது, ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தெரிய வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம தண்ணி கொடுத்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்து யூஸ் பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல் கூடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சுற்றி ஃபென்ஸ் போடுவோம், இதை ஜியோ ஃபென்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோன்னால ஒரு அனிமல் வரதையோ ஒரு ஹியூமன் பீயிங் வரதையோ நோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கார்டா அவங்களுக்கு வந்து இருக்கும், தெர்மல் சென்சார்ஸ் இதை வந்து சென்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து முந்தைய என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் வேலி எல்லாம் வந்து போடுவோம், அந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரோன் வேலி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட ஃபார்ம்குள்ள நம்மளோட லேண்ட்குள்ள ஏதாவது ஒரு அனிமல் வருது இல்லை யாராவது ஒரு மனுஷங்க வராங்க அப்படின்னா நம்மளால அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோன்ஸ் நம்மளோட விவசாயத்தோட ஒரு ஃபியூச்சராக வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட இடத்துல எந்த மாதிரியான அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோவை முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக உங்களோட ஃபோனில் வந்து இருக்கணும். ஃபார்மிங், பிஸ்னஸ், பர்சனல் ஃபினான்ஸ் 1000க்கும் மேற்பட்ட கோர்சஸ், எக்கச்சக்கமான மென்டர்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸ், நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கோர்ஸ் சொல்லியாக கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட லைஃப்பை. ஸோ நீங்கள் அதை கற்றுட்டு
உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற வேண்டியதுதான். ஸோ இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.